கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் உள்ள முருகன் கோயில் பகுதியில் உணவு தேடி வந்த 2 யானைகள் அன்னதான கூடத்தை சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் அச்சமடைந்துள்ள அந்த பகுதி மக்கள் வனத்துறை யானையை விரட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயிலில் 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு 1 லட்சம் லட்டுகள் தயாரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. 1.5 டன் கடலை மாவு, 4 டன் சீனி, 100 கிலோ முந்திரி உள்ளிட்டவையுடன் 25க்கும் மேற்பட்ட பிரசாதம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்க செய்யக்கோரும் தீர்மான நோட்டீஸுக்கு எதிராக உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் கடிதம் எழுதியுள்ளனர். பதவி நீக்கம் கோரிய இந்தியா கூட்டணி எம்பிக்களின் செயல் நீதிபதிகளை மிரட்டும் வகையில் இருப்பதாகவும், இதுபோன்ற மிரட்டல் ஜனநாயகத்தை பாதிக்கும் என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், சிவஞானம் உள்ளிட்ட 56 நீதிபதிகள் கூட்டாக கையெழுத்திட்டு கடிதம் எழுதியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.